கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி மீண்டும் இந்த வீடியோவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒரு மனுஷன் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றான், காரணம் நான் தான். ஏன்னா அந்த மனிதனுக்கு முன்னால் நான் நல்லவன் இல்லை. ஒரு மனிதனே எனக்கு உதவி செய்ய அவனுடைய இருதயம் மறுக்கிறது என்று சொன்னால் தேவன் எப்படி எனக்கு உதவி செய்வார்? அப்படி இருக்கும்போது கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று நான் எப்படி நம்ப முடியும், காத்திருக்க முடியும்? இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா தேவப்பிள்ளை? உங்கள் நீதி நிமித்தம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதில்லை. உங்கள் நீதி நிமித்தம் அவர் உங்களை ரட்சிக்கவில்லை. உங்கள் நீதி நிமித்தம் அவர் தம்முடைய சித்தத்தை, திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றவில்லை. அதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிற ஏசாயா 41:10 பின்பகுதி, கடைசி பகுதி சொல்லுகிறது, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவன் தம்முடைய நீதினால் தான் நம்மை ரட்சிக்கிறார், நம்முடைய நீதினால் அல்ல. ஆகவே தான் அவர் தெளிவாய் சொல்லுகிறான், என் நீதியின் வலது கரத்தில் உன்னை நான் சுமப்பேன். உன் நீதி நிமித்தம் நான் உன்னை நடத்தலை, உன் நீதி நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிக்கலை, உன் நீதி நிமித்தம் நான் உன்னை உயர்த்தலை. என்னுடைய நீதி, அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனுடைய பாவங்களை கழுவுகிறது, நன்கு நீங்கள் அறிவீர்கள். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவினதற்கு எந்த மனிதன் சாட்சி? யார் சாட்சி கொடுக்க முடியும்? அவன் பெற்றோர் சாட்சி கொடுக்க முடியுமா? இல்லை கட்டின கணவனா? இல்லை மனைவியா? இல்லை சபையாரா? இல்லை அந்த சபையின் போதகரா? யார் சாட்சி கொடுக்க முடியும்? அப்படியானால் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் தேவன் அந்த மனிதனை மன்னிக்கிறார். அந்த மனிதனை தேவன் மன்னித்ததற்கு பரிசுத்த ஆவியான ஒரு சாட்சி. இரண்டாவதாக அந்த மனிதனே விசுவாசத்தினாலே அதை அங்கீகரித்து கொள்ளுகிறான். இதுதான் தேவ பிள்ளைகளை மிகவும் முக்கியம். அப்போது ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பது அந்த மனிதனுடைய நீதி நிமித்தம் அல்ல, தேவனுடைய நீதி நிமித்தம். அதைத்தான் பவுல் ரோமாவரியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். ரோமர் 8:33 வாசிக்கும் போது, தேவன் தெரிந்து கொண்டவனை குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவரே அவனை நீதிமானாக்குகிறாரா? ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? அவரே அவனுக்காய் மரித்தவர் என்று சொல்லுகிறாரே. அப்போது ஒரு மனிதனை தேவ நீதிமானாக்கி அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அப்படி நீதிமான் ஆக்கப்பட்ட மனிதனை சுற்றி இருக்கிற யாருமே குற்றம் சாட்டவே முடியாது, யாரும் குறை சொல்லவே முடியாது. நீ என்ன நேத்தோர அப்படி இருந்துட்டு இன்றைக்கி என்ன திடீர்னு யோக்கிய மாதிரி பேசுகிறேன், இன்றைக்கி ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்ற நீங்கள் சொன்ன நான் நம்பணுமா? நீங்கள் சொன்ன உடனே நான் அப்படியே ஏற்றுக்கணுமா? அப்படி சுற்றி இருக்கிற எந்த மனிதனும் பேசுகிறானா அதை குறித்து கவலையே படாதீங்க. தலையிலிருந்து கழிந்து விழுகிற ஒரு தலைமயிரை போடுற மாதிரி போட்டு போயிட்டே இருங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ அந்த மனிதன் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டதுக்கு பரிசுத்த ஆவியான ஒரு சாட்சி. அந்த மனிதன் தான் கழுவப்பட்டதை அறிக்கையினால் வெளிப்படுத்துகிறான். அப்போ தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், அந்த பரிசுத்த இரத்தத்தினால் அவனை கழுவுகிறார், அவனை சுத்திகரிக்கிறார். தேவன் அவனை நீதிமானாய் பார்க்கிறார். அப்போ தேவன் நம்மை நீதிமானாய் பார்க்கும்போது நாமும் அதை அங்கீகரிக்க வேண்டும், நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உன் இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தமாக்கி விட்டீர், நீர் என்னை நீதிமான் ஆக்கி விட்டீர் நம்பணும். இன்னைக்கு அணுகிறத நம்புறதில்லை. 1 யோவான் 3:20 படித்து பாருங்களேன். நம்முடைய இருதயமே நம்முடைய குற்றவாளியை தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்தை விட பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருப்பார். அப்போ நம்முடைய இருதயமே நம்முடைய குற்றவாளியை தீர்க்கும் என்றால் என்ன அர்த்தம்? மற்றவர்கள் நம்மை குற்றவாளியை தீர்ப்பிடும்போது மற்றொரு காரியம். நாமே குற்றவாளி என்று தீர்த்து கொண்டிருந்தால் எப்படி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய பிள்ளைகளே? அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் பாவத்தை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரித்ததை நாம் நம்ப வேண்டும், உறுதியாய் நம்ப வேண்டும். யார் நம்புகிறார்களோ இல்லையோ நீங்கள் நம்புங்க. நான் அறிக்கையிட்டேன், அவர் என்னை மன்னித்து விட்டார். ஏனென்றால் அவர்தான் நம்மை நீதிமானாய் பார்க்கிறார். அவர் நீதிமானாய் நம்மை பார்க்கும்போது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவருடைய பரிசுத்த ரத்தம் என்னை கழுவி விட்டது என்று நான் முழு நிச்சயத்தோடு நம்பும்போது அவர் தம்முடைய நீதியின் கரத்திலே நம்மை சுமக்கிறார். அவருடைய நீதி நிமித்தம் நாம் மற்றொரு மத்தியில் அறிமுகப்படுத்தப்படுகிறோம். தேவனால் வருகிற நீதி மற்றவர்களுக்கு முன்பதாய் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. மற்றவர்கள் அங்கீகரித்து கொள்ளும்படி அது தம்முடைய கிரியை வெளிப்படுத்துகிறது. அப்போது தேவனால் வருகிற நீதியை நாம் சுதந்திரித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தேவ பிள்ளையே, நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னை நீதிமானாக்கி விட்டார், யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி. புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட பிறகாவது உங்களை நீங்களே குற்றப்படுத்தாதீர்கள். மற்றவர்கள் குற்றப்படுத்தினால் அதை குறித்து கவலைப்படவே படாதீர்கள். நீங்கள் சொல்லுங்கள், என் ஆண்டவரை நீதிமானாக்கி இருக்கிறான், அவருடைய நீதியின் கரத்தில் நான் சுமக்கப்படுகிறேன். ஆகவே அவர் என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார், என் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார், என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார், என் எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து ஓடுங்களேன், வெற்றியை பெறுவீர்கள். புரிந்து கொண்டீர்களா? ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவின் ஹிருதயத்தோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்.
உம்முடைய நீதி நிமித்தம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அதைத்தான் இன்றைக்கி நான் பேசினேன். கேட்ட பிள்ளைகள் இனி பலனடைவார்களாக. தேவன் எங்களை நீதிமானாக்கி இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு தைரியத்தோடு நம்பி தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தங்களை ஆயத்தமாக்குவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாய் மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.